உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள், பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். முக்கியமாக 2 மாற்றங்கள். ஒன்று, செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும் சூரியன் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார். இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் இல்லை. காரணம், கன்னியில் இருந்த செவ்வாய். பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு 2 மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை, அப்படி தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து வரக்கூடிய செலவுகளை, அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது. கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா? அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா? இது ஜோதிட சொல். உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே கடந்த 2 மாதங்கள் அந்த செவ்வாய் கன்னியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே 4 நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க. அப்போது அது நிறைய கமெண்ட் இருக்குது, நமக்கு வேணாம். அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது. அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது. யாராக இருந்தாலும் 12 ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும். செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்னை மீறி போய்கிட்டு இருக்கு சாமி, என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை, எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை. தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது. தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ, இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல, ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல, அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல, என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல, இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி. அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது, இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ, என்ன கால் வரப்போதோ, என்ன ஃபோன் வரப்போதோன்னு. அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால், வீண் விரயங்கள் இருக்குமேயானால், அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால், அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம். செவ்வாய் மாறிடுறாரு, அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள். அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன், சிறு சிறு ஆப்ரேஷன், கட்டினாலே ஒன்று அது கர்ப்பப்பையில் வரக்கூடியதாக இருக்கும், இல்லை செஸ்ட் கேன்சராக இருக்கும், அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான், அதான் விஷயம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு, சின்ன சின்ன விபத்துக்கள், கீழே விழுந்துட்டேன், மேலே விழுந்துட்டேன், வண்டியில் போகும்போது இப்படி ஆயிடுச்சு, சரி, இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள், எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய காலம். ஸோ ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், விபத்துக்கள் குறையும். ஸோ 2 சப்ஜெக்ட், ஒன்று மன மகிழ்ச்சி, நிம்மதி, செலவுகள் குறையும், இன்னொன்று ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது.
அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோகேடு, பிளானர்ஸு, டிசைனர்ஸு, கலைத்துறை, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம். ஏன்னா சுக்கிரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதே போல் தியேட்டர்ஸு, மால் சென்டர்ஸு, அப்புறம் திருமண மண்டபங்கள், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் வரையில் கடகராசிக்கு பரவாயில்ல, நான் அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு கடகராசி என்பரும் மேக்சிமம் நம்ம கடகராசி என்பரோட நெருங்கி பழகிறோம்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள், சினிமா துறையிலேருந்து எத்தனையோ சினிமா துறையிலேருந்து வரக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் கடகராசியில் நமக்கு இருக்கிறாங்க. டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து எத்தனையோ துணை நடிகர்கள்லேருந்து, காமெடியன்ஸ்லேருந்து கடகராசியில் நிறைய கலைத்துறை, ஏன்னா சந்திரன் இல்லையா. அதே போல் கடக லக்னத்தில் நிறைய அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க மாப்பிள்ளைங்க. அப்போது உயர்ந்த ஜாதகம்னா அது கடகராசியை தான் நம்ம சொல்லணும். நல்ல ஒரு யோகமான அமைப்பு, அதுவும் ஆயில்யம் கடகம், பூசங்கடகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர்ந்த ஜாதகமாக இருக்கும் பூசங்கடகம். உடனே அதில் சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கலாம், சாமி நான் பூசங்கடகம் தான், நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லலாம். அப்போது பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். சார், இதனால் வரையில் உங்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய 4-11 கூடிய சுக்கிரன், நீங்கள் கடக லக்னமாக இருப்பீர்களே, ஆனால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து விடுகிறார். அப்போ அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கடகத்தில் இருந்த காரணத்தினாலே ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். நல்ல யோகமான பலன் கிடைச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% கடகராசி அன்பர்கள் ஏறக்குறைய ஒரு மிடில் ஏஜில் இருக்கலாம். ஒரு 45 டு ஒரு 65 மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல சுப பலன்கள். எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாக இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு ஈசிஆரில் இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு பங்களா டைப்பு, தேவையான வண்டி வாகனம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. குறிப்பிட்ட இன்னொரு கடகராசிங்க இவர் கஷ்டப்படுறாங்க, சாமி கம்முனுங்க போங்க, நீங்கள் அவங்க வீட்டில் பிஎம்டபிள்யூ மட்டுமே ஒரு 5-6 கார் வச்சுருக்காரு அப்படின்வாங்க. அதை விட 1000 மடங்கு அவர்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும். புரியுதா? இல்லை ஏதேனும் அந்த பெரிய அமௌண்ட் வாங்கி சிக்கலில் போய் மாட்டியிருப்பாங்க. ஒரு 100 கோடி 200 கோடி 1000 கோடி அந்த மாதிரிலாம் பிரச்சனையில் போய் மாட்டியிருப்பாங்க. அப்போது பல்லாயிரக்கணக்கான 100கணக்கான கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஜாதகம்னா அது கடகராசிக்கு பொருந்தும். அப்போ இவ்வளோ உயர்ந்த ஜாதகமாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க? அதுதானே கேள்வி. நாங்கள் அந்த நிலைமையில் இல்லவே இல்லையே, நாங்கள் ரொம்ப சாதாரண நிலையில் தானே இருக்கிறோம். நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறேன், நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கிறேன், புரியுதா? நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன், இல்லை தோட்டந்தொரு வச்சு பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லைனா நான் ஒரு சிஇஓவாக இருக்கேன், நான் ஒரு நல்ல ரேஞ்சில் ஒரு சேர்மேனாக இருக்கேன், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் ஒரு எம்டியாக இருக்கேன், சேர்மேனாக இருக்கேன்.
அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கடகராசி அன்பர்களே, பதவி, பட்டம், அந்தஸ்து உங்களை தேடி வந்து சேரும். நீங்கள் தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை தேடி நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி உரிய முறையில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு சில அவயோகங்களை, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு சில அவயோகங்களை கண்டறிந்து அதையெல்லாம் யோகங்களாக மாற்றக்கூடிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கை, ஒரு பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. கடக ராசி அல்லது கடக லக்னத்தைச் சேர்ந்த அன்பர்களே, அப்போ அதிர்ஷ்டமான மாதம், யோகமான மாதம். நான் அதுதான் சொன்னேன். எத்தனையோ கடகராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் மேக்னெட்டு, ஜீனியஸு, அட்வைசர்ஸு, பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் மற்றவர்களுடைய பணங்காசுகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட காவல்துறை அதிகாரிகள். இப்போ மெயினாக யார் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க, கவலைகளில் இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க, டிப்ரெஷனில் இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது காவல்துறை அதிகாரிகள். நிறைய காவல்துறை அதிகாரிகள் வேலை வேணான்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வராங்க. நல்லபடியாக நம்ம வெளியில் வந்துட்டால் போதும் சாமி. எத்தனை காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள். அப்போது அவங்க எல்லாருக்குமே கூட மனசில் ஒரு குழப்பம், பயம், இல்லைன்னா தேவையில்லாமல் ப்ரெஷர், டிப்ரெஷன்ஸ். காரணம் எதிரிகளுடைய தொந்தரவு, வீணான அப்படியே ஒரு பொறாமை, போட்டி பொறாமைகள். தொழில் ரீதியாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், வேலை போட்டிகளாக இருக்கலாம், மெயினாக பதவி போட்டிகள். நல்லா சிரித்து சூப்பராக இருக்கடா, டேய் நல்லா இருக்கடா நீ அப்படின்னு வாழ்த்துவாங்க. பின்னாடி போய் அப்படியே கலகம் பண்ணிட்டு போவாங்க. உங்கள் ரிப்போர்ட் பூரா, உங்கள் ஜாதகத்தை பூரா எடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். உங்களை பார்த்து சிரிச்சுட்டு வாழ்த்துட்டு போன அவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டுன்னு உங்களை கேட்டான். ஆனால் அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். அது ஆணோ பெண்ணோ. அப்போ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்ல குடும்பத்தில் வரக்கூடிய எதிரிகள், மாமனார் மாமியாராக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கிகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள். நம்ம அரசியலில் எவ்வளோ பார்க்குறோம், அரசியல் குடும்பங்களில் எவ்வளோ பார்க்குறோம். அவர் தொழில் செய்து அந்த தொழிலை கட்டி காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனை பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்வினை கோளாறுகள் போன்ற கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் கடகராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸ். நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், பணம் கட்டியிருக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். பட் காமனாக பார்க்கும்போது ஜாப் ரிலேட்டடாக இந்த மாதம் ரொம்ப பெட்டராக இருக்க போகுது. வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஜாப் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றங்கள். அல்லது நான் ஜாபு நல்லா போயிட்டுருக்கு சாமி, நான் ஆன்சைட் போகணும், எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு.
இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே, விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே, ஆனால் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்விகள் இருக்குமே, ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நமச்சிவாயம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற, நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற, நமக்கு எப்பப்பா நேரம் மாறும், நமக்கு எப்பப்பா நேரம் மாறும், நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? பேரு தான் சிம்ம ராசி. தினந்தோறும் தூங்கி எழுந்தா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்கும். தினந்தோறும் தூங்கி எழுந்தா இன்னைக்கு என்ன ஃபோன் வருமோன்னு பயமாக இருக்கும். யார் எங்கே பிரச்சனை நம்ம தலையில் போடுவாங்களோன்னு தெரியாது. எங்கேயோ யாரோ தவறு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் ஏற்று நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய, கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போது சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் சரியாக இருந்தாலும், நான் எந்த வேலைக்கும் போகல சாமி, நான் எந்த பிரச்சனைக்கும் போகல, நான் அடுத்தவங்க பிரச்சனைக்கே போகல, நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், பட் ஆனால் எல்லாம் என் தள்ள வந்து விடியுது. அப்போது யாரோ செய்த, மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு கூட கை கட்டி பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, கடுமையான கால நேரமாக இருந்தது. மெயினாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடுத்தடுத்து வீண் செலவுகள் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருமானம் குறைவு. நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது, நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ வருமானம் குறைவு. இன்னொன்று சொல்லவா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களே, மிகப்பெரிய இழப்புகள். எனக்கு மிகப்பெரிய லாஸ் சாமி, என்னால் இதை நான் டைஜஷனே பண்ண முடியல, என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல, நான் டைஜஷன்ஸ். அப்பேற்பட்ட ஒரு பேர் இழப்பு. இது எப்படி நடந்தது சாமி? எனக்கு காரணம் தெரியணும். ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது? ஐ வாண்ட் டு நோ தட் சிச்சுவேஷன்ஸ், த ரீசன். அப்போ கால நேரம், கிரக அமைப்புகள், ஒன்று அஷ்டம சனி, இன்னொன்று 7ல் இருக்கக்கூடிய ராகு, போராத குறைக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது, இவங்க கூட 3-10 சுக்கிரன் இணைகிறார். இவங்க கூட 3-10 சுக்கிரன் இணைகிறார். அப்போ பாருங்க, சிம்ம ராசி என்பர்களே, குடும்பத்தில் மனைவியாக இருப்பார்களே, ஆனால் மனைவிகளுக்கு அல்லது குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அது அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மெயினாக பார்ட்னர்ஸ், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும். சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய பார்ட்னர்ஸ், அவர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், ஒன்றுமே இல்லாமல் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா செலவாயிடும். அழகாக அதுக்கு ஒரு ஆயுஷ்மம் வீட்டில் கூப்பிட்டு நல்லா ஜம்முன்னு சிறப்பான முறையில் தனித்தனியாக அந்தந்த தானியம், பூ, பழம், பிரசாதத்தோட தனித்தனியாக அந்த ஆதித்யாதி நபர்களுக்கு ஒரு கிரக பிரீத்தி பண்ணியிருக்கலாம். யார் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது சொன்னால் செய்வீங்க, நல்லது வழிகாமிச்சா நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அப்போ சிம்ம ராசி என்பர்களை, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலை ஆரோக்கியம், எனக்கு மிகப்பெரிய இழப்பு சாமி, வேலை போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல, திடீர்னு இந்த மாதிரி நடந்து போச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் எனக்கு சாமி எப்படி போயிடுச்சு சாமி, என்னால் முடியவே இல்லை சாமி,
துர்மரணங்கள் திடீர்னு நடக்கிறது. அதே போல் ஹெல்த் திடீர்னு பாதிக்கப்படுவது, அல்லது ஒரு உறவு மிஸ் பண்ணுறது. நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு நாள்லேருந்து வராதன்ட்டாங்க, பேசாதன்ட்டாங்க, கூப்பிடாதன்ட்டாங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல. இத்தனை வருஷம் நாங்கள் அப்படி பழகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல டிரான்சாக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருந்த சாமி நானும் அவரும். பார்ட்னர்ஸாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம். அப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அஷ்டம சனி, ராகு, கேது, சுக்கிரன் இந்த 4 கிரகம்தான் சிம்மராசிக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கான காரணம். சிம்மராசியில் ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோயம்புத்தூர் சைடில் பெரிய ஒரு 3 ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் நல்லா சிறப்பாக போகுது, இன்னொன்று புதுசாக ஆரம்பித்தாங்க, இன்னொன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு இடப்பிரச்சனை, இடதோஷம், அது எல்லா ரொட்டேஷன் ப்ராப்ளம், ஆர்டர்ஸ் ப்ராப்ளம், எல்லா வகையிலும் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஏறக்குறைய 4 நாட்கள் நம்ம அங்கே இருந்து தங்கியிருந்து பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அதே போல தான் ஹைதராபாத், அங்கேயும் ஒரு விங், அந்த தொழிற்சாலை, அதுக்கான மெட்டீரியல்ஸு, அந்த மாதிரி காம்பனன்ட்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய யூனிட்ஸ், பெரிய ஃபேக்ட்ரி. அங்கேயும் இது இதாக ராத்திரி ஆனால் ஏதோ ஒரு பொருள் வெடிக்குது, இல்லை திருட போது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் அடுத்து நடக்குது. சிம்ம ராசி. அப்போ இதை போல் உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம். சிம்ம ராசி என்பர்களே, ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உங்களை மதிக்காமல் இருக்கலாம், இல்லை சொத்து பத்துக்களை உங்களை ஏமாற்றிருக்கலாம், நீங்கள் ஏமாந்துருக்கலாம், சொத்து பத்துக்களாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம். நான் ஏமாந்துட்டு சாமி, என்னை ஏமாத்துறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நமக்கு அது கிடைக்குமா? இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல தான் காம்படிஷன், பதவி போட்டிகள். என்னால் அவங்களோட போட்டு ஈக்குவலாக நிற்க முடியல சாமி, ஆனால் நாம் தான் சீனியராக இருக்கோம், நம்ம கடுமையாக அவ்வளோ சொல்லுவேன், நமக்கு தான் அந்த போஸ்டிங் வரணும், நமக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குமா? அப்போ அரசியலாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம். அப்போ மெயினாக இந்த அஷ்டம சனி, ராகு, கேதுகிட்ட சிம்மராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஒத்துக்கிற சாமி, நீங்கள் அப்படி என் பக்கத்தில் நின்று பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க. ஓகே சாமி, இப்போது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும், என்னை காப்பாற்ற முடியுமா, என்னை சரி பண்ண முடியுமா, நான் எப்போ இந்த பிரச்சனை விட்டு ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதம், ரொம்ப அற்புதமான கால நேரம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசி என்பர்களே, இதனால் வரையில் உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். ஒரு கன்னிராசி என்பர்களும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, நான் சொல்கிறது உண்மையா இல்லையா, உங்களுக்கு மேட்ச் ஆகதா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். சும்மாவாவது உங்களுக்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, பிரகாசமாக இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் சொல்வதை விட இயல்பாக
இன்னைக்கு கால நேரம் உண்மையிலேயே கன்னிராசிக்கு எப்படி இருக்குது? அப்போ இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? நான் அதை உண்மையை சொல்கிறேன். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, கன்னிராசி அன்பர்களே, எப்போ உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வந்து தங்கினாரோ அன்னிலிருந்தே உங்களுக்கு ஒரு வயராக பிடுங்கினா மாதிரி, ஃபியூஸ் பிடுங்கினா மாதிரி, சார்ஜ் பிடுங்கினா மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் அவர் வந்து ஃபியூஸ் பண்ணியிருப்பார். உங்களை எதுவுமே அடுத்து செய்ய முடியாத அளவுக்கு உங்களை லாக் பண்ணியிருப்பார். முடக்கம் ஏற்பட்டிருக்கும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இல்லைனா சாமி நீங்கள் பொய் சொல்கிறீங்க சாமி அப்படி கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க. அந்த அளவுக்கு கன்னி ராசி அன்பர்களை புரிந்து வைத்திருக்கின்றோம். ஏன்னா நிறைய கன்னி ராசி அன்பர்கள் மனப்பூர்வமாக மனம் உவந்து ரொம்ப ஒரு டெடிக்கேஷனாக, சாமி நீங்கள் தான் இந்த மாதிரி ஒருத்தரை கரெக்டாக சொல்லி நான் பார்த்தது கிடையாது, இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லி நான் பார்த்தது கிடையாது சாமி, அப்படியே சொல்கிறீங்க. அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு சுற்றி கட்டி போட்டால் எப்படி இருக்கும்? வாயை திறந்து விட்டுருணும். நீங்கள் மாட்ட புலம்பிக்கிட்டு இருக்கலாம், என்னால் முடியலையே, கட்டி போடுங்க, அவுத்து போடுங்கன்னு, அங்கே போனோம் இங்கே போனோம், நான் இதை செய்யணும், கமிட்மெண்ட் இருக்குது, பிள்ளைங்களை காப்பாற்றணும், எனக்கு வருமானம் இல்லையே, கடவுளே நீ இருக்கியா இல்லையா, எந்த மாதிரியெல்லாம் புலம்பக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க. இந்த கன்னி ராசியை மாதிரி ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் வேறு யாருமே கிடையாது. நல்லா கடுமையாக வேலை செய்வாங்க, கடுமையாக உழைப்பாங்க, புரியுதுங்களா? கடுமையாக உழைப்பாங்க. ஆனாலுமே கூட அவங்களுக்கு வெற்றி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை யாராக வேண்டுமானாலும் இருங்க. காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், ஒரு சில அரசியல் தலைவர்கள், மினிஸ்டர்ஸாக சார். இப்போ நம்ம இந்த கன்னி ராசியில் ஒரு மிகப்பெரிய மினிஸ்டர், நீங்கள் அந்த மாவட்டம் சொன்னாலே, அந்த ஊர் பேரை சொன்னாலே நீங்கள் ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க, நாளைக்கு வம்பா போயிடும். அவர் மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர் லைவில் இருக்கிறாரு, கொடி கட்டி பிறக்கிறாரு. அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாக எந்த எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான், இப்பயும் அவர் தான் ஜெயிச்சுட்டு வராரு. ஆனால் அவரையே கரெக்டாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறாங்க. அவர் செய்கிற தவறுகளை எடுத்து சுட்டி காட்டுறாங்க. உண்மையிலே அவர் தப்பு பண்ணியிருக்கிறார். கன்னி ராசி பெரிய மினிஸ்டர், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க. அப்போது அரசு அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட எதிரிகளுடைய தொந்தரவு. அப்போ கன்னி ராசிக்கு என்ன பிரச்சனை? யாருன்னே தெரியல சார், எங்கேருந்து வந்தானே தெரியல, கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான், நிம்மதியாக தூங்க விட மாட்டுறான். நானும் அவனுக்கு இங்கே வாடா, அவனுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கூடா, இம்சை பண்ணாதடான்னு சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த எதிரி ரொம்ப நார்மலாக இருப்பான், நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, மலைக்கும் ஒரு 2 வீலருக்குமான அமைப்பாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சமமானவன் அல்ல, ஆனால் அவன் உங்கள் கண்ணில் ஒரு மண்ணள்ளி போட்ட கதையாக தூங்க விடாமல் பண்ணிவிடுவான். அதுபோல் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக உள்ளதா, அல்லது தொழில் முடக்கம், வருமானமே இல்லை சாமி, அப்படி இல்லை வேலைக்கு போகிறீங்க, ஜாபாக இருக்கீங்க, இல்லை இப்படி கூட சொல்லலாம், ஏதோ வருமானம் வருது சாமி, இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஸ்டாண்டர்டு இன்கம் வச்சுருக்கேன், ஆனால் அது சுத்தமாக பத்த மாட்டேங்குது,
அந்த வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கு பத்த நமக்கு இருக்கிற செலவுக்கு கமிட்மெண்ட்டுக்கு அது போத மாட்டேங்குது. அப்போ வருமான பற்றாக்குறை, தொழில் முடக்கம், வருமான முடக்கம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள். சார் எத்தனை பேர் சார் போய் வேண்டுவான்? அதில் ஒரு தெய்வம் கூடமா சார் காத்து? இந்த சிறு சிறு தெய்வங்கள்லாம் ரொம்ப சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. சிறு தெய்வங்கள் கேட்ட உடனே வரத்தை கொடுத்துரும். அதுதான் சிறு தெய்வங்கள். அது சிறப்பு. அது ஊரில் சின்ன சின்ன மாரியம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, செல்லியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், இதெல்லாம் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்களுடைய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், எனக்கு என்னன்னே தெரியல சாமி, உடம்பு இப்படி பிரச்சனையாக இருக்குது, வீடே ஒரு பிரச்சனையாக இருக்குது, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. யார்கிட்ட சொன்னாலும், நம்ம வீட்டில் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாரு, திட்டுறாரு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இட தோஷங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், வழி பிரச்சனைகள், பாக பிரிவினையால் வரக்கூடியது, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, பதவி போட்டிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்போ மெயினாக வருமான பற்றாக்குறைகள், பிஸ்னஸ் லாக் ஆகிருக்கிறது, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிருக்கிறது, அல்லது இன்கம் லாக் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி முடக்கம் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த முடக்க உடைக்கணும். அந்த தடை எதுவோ அந்த தடையை நீக்க வேண்டும். அந்த தடையை நீக்கினாதான் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக முன்னேற முடியும், நல்ல எதிர்காலம் அமையும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும், இவ்வளோதான் விஷயம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும். அப்போ கன்னி ராசி என்பர்களே, உங்களுக்கு இருப்பது அந்த கண்டகச்சனி, 2வது ராசியில் இருந்த செவ்வாயால் வந்த பிரச்சனை. முதல்ல கன்னி ராசிக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு ஒரு ஜோதிடர் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகாக தெளிவாக சொல்ல முடியும். சும்மாவது கன்னி ராசி நண்பர்களை சூப்பராக இருப்பாங்க நம்ம நம்பின்னு உட்காந்துருக்க முடியாது. இல்லை உண்மையிலேயே அப்படி அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போது உங்கள் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். அதுக்கு தீர்வும் ஓரளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பிரச்சனைகள் தீர உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நமச்சிவாயம்.